அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் இது எப்படி வருதுன்னா, இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னு போட்டிருக்கும்போது, நான் அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாக அவர்கள் பெறவும் நான் வந்தேன். நான் திருப்பி வாசிக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாய் அவர்கள் பெறவும் நான் வந்தேன். இயேசு கொடுக்க வந்த அந்த வாழ்க்கை, இயேசு இந்த பூமியில வந்தப்போ அவர் எதற்காக வந்தேன் அப்படின்றத நிறைய நேரங்களில் அதை திரும்பி திரும்பி சொல்றார். பல பிரசங்கங்களின் மூலமா சீஷரோடு இருக்கும்போது காட்டின காரியங்கள். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு செய்த காரியங்கள் அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கு. ஆனால் அது ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப கம்மியானது தான் சொல்லியிருக்கு. அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான அற்புதத்தை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த பரிசேயர்கள் அற்புதத்தை நீ ஏன் அற்புதம் செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு ஓய்வு நாளில் தான் அற்புதம் செய்யணுமா, மற்ற நாள்லலாம் செய்யக்கூடாது? அப்போ மற்ற நாளில் செஞ்சிட்டு இருந்தார், நிறைய அற்புதம் செஞ்சார் மற்ற நாளில். ஆனால் அது எல்லாமே எழுதப்படலை. பரிசேயர்கள் குறிப்பாக இந்த சூபின் கையெல்லாம் சரி பண்ணுறாரு. கூனியாக இருக்கிற அந்த அம்மாவை பல வருஷம் கூனியர்கள்லாம் சுகமாக்கும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்ஷியலாக, அதாவது கொஞ்சம் முரண்பாடாக இவங்களுக்கு கோபம் வந்துடுது. அந்த மாதிரி அற்புதங்கள். இப்போ லாசருடைய இது கூட சம்பவம் கூட ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சரியாக சாகலை, அதுக்குள்ளே எழுப்பிட்டாங்க அப்படின்றது. 4 நாள் கழிச்சு எழுப்புனதுக்கு அப்புறமும் ஏதாவது அதை நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியில் லாசரு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லாசரு மேலேயே உங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா இயேசு உயிரோடு எழுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க நம்பிக்கையே கிடையாது. அப்போ ரொம்ப குறிப்பான காரியங்கள் தான் நீங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இயேசுவும் சில காரியங்களை, அநேக காரியங்களை கற்றுத்தருகிறார். இதில் ஒரு விஷயம் என்னதுன்னா, அதில் இந்த வசனம் அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத அவர் சொல்றாரு. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு. அதை தான் இந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது பரிபூர்ணம், ஜீவன் அப்படின்லாம் சொல்லும்போது மூச்சு கொடுக்கவா, ஜீவன்னா மூச்சுல உயிர், அந்த மூச்சு விடுறோம்ல அந்த ஜீவனை பற்றி பேசலை. ஜீவன் தான் என்னதுன்னா, இந்த ஜீவன் செடியெல்லாம் பச்சை பசேல்னு வச்சிருக்கிறது ஜீவன் தான். செடி காஞ்சி போச்சுன்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காதுல்ல. பூலாம் காஞ்சி போச்சுன்னா எப்படி, நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் சில தோட்டத்தெல்லாம் போனீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது, பூ அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் சில பறவைகள், சில மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, மீன்கள், இதெல்லாம். இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு புன்னகை வருது உங்களுக்கு, ஒரு சிரிப்பு வருது, ஒரு மனசுல நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுதான் அந்த ஜீவன். அப்போ இயேசு சொல்றாரு, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வீட்டில் எதையோ ஒன்று நீ பார்க்கும்போது உனக்கு ஆனந்தம் ஏற்படணும், உனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரணும், இது நல்ல வாழ்க்கை அப்படின்றத ஏற்படுகிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் வந்தேன். அதான் போட்டிருக்குது, வாழ்க்கையை அனுபவிக்கவும். அனுபவிக்கும்னா என்ன, ஆங்கிலத்தில் அதே இதை பார்த்தீங்கன்னா என்ஜாய் லைஃப் அப்படின்னு வருது. வாழ்க்கைய என்ஜாய் லைஃப் அப்படின்னு வருது. ஹேவ் இட் இன் abundance to the full till it overflows. ரொம்ப பரிபூர்ணமா, டூ மச்சா, ஏராளமா, தாராளமா இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, நிரம்பி வழிகிற வாழ்க்கை. ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில வேணும்னா அது எவ்வளோ இருக்கணுமா, நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கணும். சந்தோஷம் எவ்வளோ இருக்கணும், ரொம்ப நிறைவா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி உலகத்தில் உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா தெரியணும். சமாதானம், நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து உங்களை எப்படி யோசிக்கணும், இவர்களுடைய சமாதான நிம்மதி நம்மளுக்கும் வேணுன்ற மாதிரி அவன் பார்க்கணும். அதுதான் இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை. சந்தோஷம், சமாதானம், வெற்றி.
வெற்றி பெற்றா இவனை மாதிரி வாழணும், இந்த பூமியில இவனை மாதிரி நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும், இவனை மாதிரி வெற்றியுடையவனா இருக்கணும், இவனை மாதிரி சுகமா இருக்கணும், இவனை மாதிரி சந்தோஷ சமாதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் மாதிரியாக உங்களை வைத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஜீவனை, அப்படிப்பட்டதை கொடுக்க தான் என்ன வந்தாரு? இயேசு வந்தார். அப்ப இங்க போட்டிருக்குது, நிரம்பி வழிகிற வரை அதை மிகுதியாக பெறவும். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுவே நல்லா தான் இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்கிறது, நல்லா என்ஜாய் பண்ற லைஃப் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாருன்னா அதுவே நல்லா தான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அனுபவிக்கிறது. ஆனா இங்க சொல்லுது, வெறுமன அந்த மாதிரி அனுபவிக்கிற வாழ்க்கையோட முடியாம அந்த அனுபவிக்கிற வாழ்க்கையே நிரம்பி வழிந்து அதை மிகுதியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்ப எல்லாமே டூ மச்சா இருக்கணும், எல்லாமே டூ மச்சா இருக்கணும், ரொம்ப டூ மச். அபண்டன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வருது ஆங்கிலத்தில். அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் இன் குவாலிட்டி, தரத்திலே உயர்ந்த தரம், அளவிலே ஏராளம் தாராளம், அதுதான் அபண்டன்ஸுடைய அர்த்தம். இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தரத்திலே உயர்ந்த தரம், அளவிலே ஏராளம் தாராளம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இயேசு கொடுக்க வந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கையின் தரம் எல்லாவற்றிலும் தரத்திலே உயர்ந்த தரமா இருக்கணும். சந்தோஷம்னா சும்மா கொஞ்ச நேரம் சிரிச்சவங்க, அவ்வளவுதான், 2 ஜோக்கு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாவே சந்தோஷத்தினால் நிறையப்பட்டிருக்கணும். அதுதான் இந்த இயேசுவின் சந்தோஷம். இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்போது உங்களை சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் நிரப்புகிறார். சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் இங்க வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்குது, அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே நீங்க நிம்மதியா தான் இருக்கணும், சமாதானமா தான் இருக்கணும். வீட்டுல, குடும்பத்துல அப்படிதான் இருக்கணும். அதை கொடுக்க தான் இயேசு வந்தார். அப்படிப்பட்ட நிறைவான ஒரு வாழ்க்கை. இதுல குறிப்பாகவே பொருளாதாரத்தை நம்ம கொஞ்சம் பேசணும். இந்த பொருளாதாரத்தை அப்பப்போ நம்ம பேச வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த உலகம், இந்த உலகம் பொருள் சார்ந்த உலகம். இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, பஸ்ஸு, ஆட்டோ, காரு, பைக்கு எல்லாத்துலேயும் வரோம். அதுக்கெல்லாம் பெட்ரோல் போடணும், ஃபஸ்ட்டு அதை வாங்கணும் பாருங்க. அதை வாங்கிறதுக்கும் காசு தேவை, அப்புறம் அதை இயக்கிறதுக்கும் காசு தேவை. காலையில் இப்போ போயிட்டு சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், அதுக்கும் காசு தேவை, எல்லாத்துக்குமே காசு தேவை. இங்க இயேசு சொல்றாரு, நான் அதை என்ன பண்றேன்னு சொல்றாரு, டூ மச்சா தரேன்னு சொல்றாரு, ஏராளமா தரேன், நிரம்பி வழிகிற மாதிரி தரேன்னு சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு அதை சொல்லும் போது நானும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா மதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. மதம் என்ன பண்ணுது? அதை ஏற்றுக்கொள்ளாது. மதம் பொதுவா எப்படி விரும்புதுன்னா, நம்ம ஒரு கலாச்சாரத்துல வாழ்றோம் பாருங்க. இப்போ சில நாடுகள்லாம் இந்த கடவுள் பக்திலாம் கிடையவே கிடையாது. அது கோயிலும் இருக்காது, ஒரு மசூதியும் இருக்காது, சர்ச்சும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அவன் பாட்டு காலைல எந்திரிச்சான்னா, நம்ம ஊர்ல பாருங்க சூரியனை கூட வணங்குவாங்க. நதி இருந்துச்சுன்னா அந்த நதியும் வணங்கிடுவாங்க. ஏன்னா அந்த நதி தான் விவசாயிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி அறுவடையை கொண்டு வந்து, சரி அதையும் ஒரு வணக்கம் போட்டுருவோம். சூரியனையும் வணங்கிடுறாங்க, ஏன்னா அதுதான் வெளிச்சத்தை தருதுன்னு சொல்லி. மற்ற பல நாடுகள் அதெல்லாம் அவன் பார்க்கறதே கிடையாது. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டு கிடைச்ச சம்பாதிச்ச செலவு பண்ணுறான், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி ஜாஸ்தி. நம்ம வாழ்கிற ஊரில், நம்ம பகுதியில் கடவுள் பக்தி ஜாஸ்தி. எவ்வளோதான் இவன் சேட்டை பண்ணாலும், இவன் மோசம் பண்ணாலும், இந்த கோயில் சர்ச்சுக்கிட்டலாம் கொஞ்சம் பயபக்தியாக நின்றுருவாங்க. சத்தங்கிட்டெல்லாம் போட மாட்டாங்க, அமைதியாரு. 2 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, குனிஞ்சிட்டு வேண்டிக்கிட்டு போயிடுவாங்க. இன்னும் பயபக்தியான ஒரு இது. அது ஒரு விதத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, இதுல இருந்து நம்ம இப்படிலாம் வர்றதுனால எங்க சர்ச்சுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னு எல்லாம் பயபக்தியா இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடுறது, எல்லாத்தையும் திறந்துடுறது, எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இது மதம். இந்த வேதம் முழுக்க பரலோகத்தை பத்தி சொல்றதை காட்டிலும் பூலோகத்தை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கு. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பேசினாரு. பரலோகத்தை பத்தி நிறைய பேசினாரா, பணத்தை பத்தி நிறைய பேசினாரா? நீங்க பாருங்க, நீங்க வாசிச்சு பாருங்க.
நூற்றுக்கணக்கான வசனங்கள், நூற்றுக்கணக்கான காரியங்களை காட்ட முடியும். எப்படின்னா, இயேசு பொருளாதாரத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் முக்கியப்படுத்தி பேசினார். ஓமைகளே எடுத்துக்கோங்க, பெரும்பாலான ஓமைகள் என்ன பண்றதுன்னா பணத்தை குறித்து பேசுது. ஏன்னா அவர் அட்ரஸ் பண்ணது உலகத்தில் இருக்கிறவர்களை. இன்னைக்கும் நான் இங்க நெருங்கி வந்துட்டு பேசலாம், தேவதூதர்களை பத்தி பேசலாம், அதெல்லாம் இருக்குதுதான். தேவதூதர்களை பத்தி பேசலாம், வானத்தை பத்தி பேசலாம், 3ஆம் வானம் 7ஆம் வானம், பரலோகத்துல அது இருக்குது, எல்லா விஷயத்தையும் பேசலாம். ஆனா இந்த பூமிக்குரிய காரியத்தையும் நான் முக்கியப்படுத்த வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க ஆலயத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்க, வந்திருக்கும் போது என்னத்தை யோசிக்கணும், என்னத்தை மனதுக்கு கொண்டு வரணும்னா, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பொருளாதாரத்துல நான் நிறைவடைய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பொதுவாகவே சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க கிட்ட போயிட்டு ஜோம் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி காசு வேணும், எங்களுக்கு வேலை வேணும், வருமானத்தில் ஒரு பெருக்கம் வேணும், இந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், குடும்பம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நல்லா பெருகி இருக்கணுங்க, நல்லா இருக்கணுங்க இந்த பூமியில் அப்படின்னா, சில நேரங்கள் எல்லாரும் அதை அப்படிலாம் ஜோம் பண்ணுறதே கிடையாது, அதை கூட பண்ணுறது கிடையாது. அது என்ன பேராசை பிடிச்சி நம்ம எல்லாம் எங்கே போக போகிறோம்? எல்லாம் செத்து பரலவம் போக போகிறோம். என்னத்தை நீ பொருளாசை பிடிச்சிட்டு காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும்லாம் நீலாம் யோசிக்காத. அதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க தேடுறது, எல்லாத்தையும் உலகத்தாக்கிடுறது. ஒரு நல்ல சட்டை பேண்ட் போட்டால் உலகம், ஒரு நல்ல பொருள் வாங்கினா உலகம். பாருங்க, எதுக்காக இதெல்லாம் நான் பேசுறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மைண்ட் பிளாக்ஸ். தேவையில்லாததை மனதை விட்டு கழட்டி போடலன்னா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க இந்த மாதிரி உட்காந்து இந்த சத்தியங்களை கேட்கறது அவ்வளவு அவசியம். ஏன்னா எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க. 400 வருஷத்துக்கு மேல கொடுமைப்படுத்தினாங்க. இவன் தாத்தா, இவன் பூட்டம் எல்லாரையுமே அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணால பார்த்து இருக்கிறான். கூழு தான் ஊத்துவாங்க கரெக்டா, ட்ரெஸ் கிடையாது, தங்குற இடம் கிடையாது. இவனை சாகடிச்சா கூட யாரும் கேட்க முடியாது. இன்னைக்கு தேவன் அவங்கள விடுதலை ஆக்கி சிவந்த சமுத்திரத்தையா பிளந்து அந்த பக்கமா கொண்டு வந்துட்டாரு. இனி எகிப்தியன் ஒரு நாளும் இவனை பார்க்க போறது கிடையாது. இவனை ஒரு சாட்டையால ஒருத்தர் மேல் அடிக்க போறது கிடையாது. அவன் வச்சிருந்த அவ்வளவு வெள்ளி பொண்ணு உடைமைகள், விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இவன் கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் அவன் சொல்றான், நம்மால போக முடியாது, நல்ல தேசத்துக்கு நம்மால போக முடியாது, நல்ல வீட்டை நல்ல நிலத்தை நம்மளால கொல்ல முடியவே முடியாதுன்னு சொல்றான். நாங்க சாக போகிறோம் அப்படின்றான். அது எங்க இருந்து வந்துச்சு? எகிப்தியர் கொண்டார்களா? சிவந்த சமுத்திரத்துக்கு அப்புறமா எகிப்தியர்கள் இருந்தாங்களா? இல்ல. அப்ப ஏன் அவன் சாவ பேசுறான்? ஏன் நான் போக முடியாதுன்னு ஏன் பேசுறாங்க இஸ்ரவேல் மக்கள்? ஏன் பேசுறாங்க தெரியுமா? பல ஆண்டுகள் தாத்தா, கூட்டன், அப்பா அம்மா எல்லாரும் பேசியிருக்காங்க, நம்ம சாக தான் பிறந்திருக்கோம். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் வாழ்நாள் ஃபுல்லா பேசினது என்ன தெரியுமா? இங்க வேலை பார்க்கறதுக்கு நான் செத்து போலாம், இங்க இருக்கிறதுக்கு நான் செத்து போலாம், இவனுங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு செத்து போலாம், சாகணும் சாகணும்னு பேசி இன்னைக்கு ஆண்டவர் அங்கிருந்து வெளியே தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் சாகணும்னு பேசுறான். அதனாலதான் பாருங்க, இயேசு சொல்றாரு, திருடன் அவன் தான் அழிக்கிறதுக்கு, ஒள்ளுமுலாமாக்குறதுக்கு, இருக்கிறத கெடுக்கிறதுக்கு வரான். நானும் அது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எதுக்கு வந்தேன்? இஸ்ரவேல் மக்களுக்கு அன்னைக்கு இயேசு அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி இயேசு சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஆண்டவர் தான் சொன்னாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான சேதத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நீ கட்டாத வீடுகள்ல இருப்ப, நடாத தோட்டத்துல இருப்ப, நீ வெட்டாத துறவு உனக்கு இருக்கும், கிணறு உனக்கு இருக்கும், எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டூ மச்சா இருக்குது. இவனுக்கு ஏத்த அதெல்லாம் சும்மா போங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்றான். அதெல்லாம் வேணாங்க, எனக்கு நான் சாக போறேன் அப்படின்றான். எதுக்கு? கொஞ்சம் தண்ணி இல்லை. இப்போ ஆண்டவர் அற்புத விதமாக அற்புதத்தை செஞ்சு, காலையில மண்ணா வருது, சிவந்த சமுத்திரம் பிளக்குது, பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லேட் ஆகுது, வரப்போகுது. கண்மலை கிட்ட போனா
அங்க தண்ணி இருக்கு, ஆனா இவன் இங்கேயே வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான், சாக போறோம்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னா, நம்ம எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்மளுக்கெல்லாம் ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம்லாம் இருந்துச்சு, அவங்க செய்ய முடியதை செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய பழக்கங்கள், அநேக காரியங்கள், அவங்களுடைய வார்த்தைகள், நம்ம வாழ்ந்த இந்த கலாச்சாரத்தில் இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய பேரியரா இருக்கும், ஒரு தடையா நின்றுட்டு இருக்கோம் முன்னாடி. அதை உடைக்கிற வேலையே உங்க வேலை தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி மறுரூபமாகணுமா? சட்டை பேண்ட்டை மாத்துறது இல்லை, அது ஈஸியா மாத்திரலாம். இன்னைக்கு இந்த சட்டை பேண்ட்டை மாத்தணும்னா ரொம்ப ஈஸியா மாத்திரலாம். சொல்றேன் கேளுங்க. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் ஒன்று இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன், பட் ஆனால் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் ஒன்று இருக்கு. நல்ல விதத்துல தான் ஆரம்பிச்சாங்க. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் இயேசுவுக்காக நிறைய காரியங்களை அவங்க செய்யறதுக்கு. இந்த ஸ்தாபகர் வந்து சிலோனுக்கு போறாரு, ஸ்ரீலங்கால. அங்க அந்த புத்த மதத்தை பார்க்கிறாரு. புத்த மதத்துல பார்த்தா எல்லாம் வந்து காவி அணிஞ்சிருக்காங்க, எல்லாம் யாருமே கல்யாணம் பண்ணல, மொட்டை அடிச்சிருக்காங்க, எல்லாம் காட்டுக்குள்ள இருக்காங்க. மீசை இல்ல, மண்டையில முடியும் கிடையாது, காலில் செருப்பும் கிடையாது, எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, காவி சட்டைக்கு பதிலாக ஒயிட் சட்டையை போட விட்டார். நல்ல மனுஷர் தான், நல்ல மனுஷர் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பின்பற்றினது வந்து இயேசு சொன்னது கிடையாது. அதெல்லாம் மொட்டை அடிக்க சொன்னாரா இயேசு உங்களை? மொட்டைலாம் அடிக்க சொல்ல. அதாவது மொட்டை அடிக்கிற மாதிரி முடிய வெட்டிரு, அதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக பெருசாலாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக மொட்டை அடிச்சு மீசையே எடுத்துடணும். அவன் வந்து வெறுங்காலில் நடக்கிறான், சரி நீ வேணா ரப்பர் செருப்பு போட்டுக்கோ, ரப்பர் செருப்பு, அவ்வளோதான், அதுக்கு மேலே போடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, ஆண்டவர் சிலரை வந்து அது மாதிரி அழைச்சிருக்கிறாரு, அவங்க கூட பேசுறாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதையே ஒரு போதனையாக எடுத்து வச்சு நீ இயேசுக்காக வாழ்றன்னா சட்டையை மாற்றிடணும், முடிய மொட்டை போட்டுடணும், மீசையை எடுத்துடணும்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. எந்த வசனம் எங்கே இருக்கு? அதுக்கான வசனத்தை எடுப்பாங்க. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வசனத்துல வெள்ளங்கி தரித்தவர்களா இருக்கிறார்கள், அதாவது இவங்க மாத்திக்கிட்டாங்க, மாத்திட்டு இப்ப வசனம் தேடுறது, எல்லாத்துக்கும் வசனம் கிடைக்கும். கீழே உளுந்து சாகிறது கூட வசனம் இருக்கு, தூக்கில போய் தொங்குறது கூட வசனம் இருக்கு. ஒருத்தர் தான் பாருங்க, வசனம் பைபிள் எடுத்துட்டே இருந்தான், அப்படியே யூதாசு நான்று கொண்டு வந்தான்னு நினைச்சான், நீயும் அதே போல் செய்யணும் வந்துச்சான், செய்கிறதை துரிதமாய் செய்யணும் வந்துச்சான். இந்த மாதிரி வசனத்தை தேடினோம்னா எல்லாத்துக்கும் வசனம் கிடைக்கும். ஆனா இயேசுவின் போதனையாது, இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கையாது மனிதங்களை கடினப்படுத்தி, இதெல்லாம் மைண்ட்ல பாண்டேஜ். இது வந்து விடுதலையா உங்களை எதையுமே செய்ய விடாது. ஆனா நான் சொல்றேன், இந்த நல்ல சுவிசேஷம், இயேசு கொடுக்க வந்த இந்த சுவிசேஷம் ஒரு விடுதலையின் செய்தி. கட்டுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை. யாரும் இது பண்ண முடியாது, பாரப்படுத்தி கட்டுப்படுத்தி அதை பண்ணு இதை பண்ணு, அதுதான் மதம். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். உங்களுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்க வந்தார், உங்களுக்கு ரத்தம் சிந்தினார், தம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார். மதம் இல்லைங்க, இது உறவு. அப்பான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவரு சொல்லு மகனே சொல்லு மகளேன்னு கேட்பாரு. அந்த உறவு இல்லாமல் இருந்த மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து பாவம் பிரித்திருந்தது. நல்ல செய்தி என்னன்னா, இயேசு எனக்காக வந்து மரித்து என் பாவத்தையும் சாபத்தையும் எல்லாவற்றையும் எடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உறவை திரும்ப எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோட வாசம் செய்கிறாரு. இயேசு என்னோட இருக்கிறார், சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் சுவிசேஷம். சட்டையை மாத்துறது சுவிசேஷம் இல்ல. நீங்க என்ன கலர் சட்டை வேணா போடுங்க, அதுவா அவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை கொண்டு வந்து கலர் சட்டை போடுறதுன்னு வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்ன கலர் சட்டை போடுறது தான் இன்னைக்கு பெரிய டாபிக். நான் சொல்றேன், அதெல்லாம் கேட்க கூட செய்யாதீங்க. இந்த மாதிரி இப்ப சொல்றேன், கேளுங்க, கவனமா கேளுங்க. இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற காரியங்கள், கலாச்சாரங்கள்ல இருந்து உன்னை எடுத்துட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ இயேசு கிட்ட வந்தனா
எல்லாம் போயிடும். எல்லாம் போயிடும். போயிட்டு இயேசுவுக்காக நீ கஷ்டப்படு. சிலர் வாவ் ஆஃப் பாவர்ட்டி எடுத்திருப்பாங்க. அதாவது நான் இயேசுவுக்காக தரித்திரமா இருப்பேன், ஒன்றுமில்லாமல் இருப்பேன் என்று சொல்லி சபதம் எடுத்திருக்கிறாங்க. சபதம் போட்ட துணி, ஒரு துணி இன்னொரு துணி கொடியில தொங்கும், ஒரு துணி உடம்புல தொங்கும், இன்னொரு துணி கொடியில தொங்கும். சபதம் இயேசுவுக்காக. ஓ, இயேசு எப்படி வாழ்ந்தார்னு சொல்லிட்டா, இயேசு சிலுவையில் தொங்கும் போது அவர் அணிந்திருந்த ஆடையை பெரிய பெரிய மிலிட்டரி ஆபீசர்ஸ், இன்னைக்கு கூட மிலிட்டரி சம்பளம், பெரிய சம்பளம் 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க மிலிட்டரிக்கு. மிலிட்டரி சம்பளம் உயர்வான சம்பளம். தேசமே பஞ்சத்துல இருந்தாலும் மிலிட்டரியில சாப்பாடு இருக்கும். மிலிட்டரியில சாப்பாடு இல்லாம போகாதுங்க. ரொம்ப சூப்பரா பாத்துக்குவாங்க மிலிட்டரியில. அங்க இருக்கிற மிலிட்டரியா, ரோம அரசாங்கம் அந்த காலத்துல பெரிய சாம்ராஜ்யம். அந்த ரோமன் சோல்ஜர்ஸ், ரோமர், அந்த 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 போர் வீரர்கள், அவங்க வீரர்கள் குழுக்கள் போடுறாங்கன்னா யாருக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு. நம்ம ட்ரெஸ் குழுக்கள் போடுவாங்களா? நம்ம கழட்டி போட்டதை அப்படியே பிடிச்சிட்டு நம்மளே கழட்டின ட்ரெஸ்ஸை அழுக்கில் போடும்போது இப்படி போடுறோம். இயேசு ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ எல்லாம் தச்சிருக்கோம் பாருங்க, எல்லாம் வெட்டி தச்சிருக்கோம். உங்க ட்ரெஸ் எல்லாம் வெட்டி தச்சிருக்குது. இயேசு ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நெய்யப்பட்டிருந்தது. அவர் ஒரு கட்டு கிடையாது, ஒரு ஸ்டிச்சிங் கிடையாது, நெய்யப்பட்டது. பெரிய கோடீஸ்வரனுங்க போடுற ட்ரெஸ்ஸை இயேசு போட்டிருந்தாராம். வேதத்துல இருக்கு. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இயேசுக்காக நான் ஒண்ணு இல்லாத ட்ரெஸ்ஸா, இருக்கிறதுல காஞ்சி போன 10 காசுக்கு உதவாத ட்ரெஸ்ஸை போடு என்று சபதம் எடுக்கிறார்கள். யாருக்கு வேணும் சொல்லுங்க? யாருக்கு வேணும்? நான் சொல்றேன் கேளுங்க, யாருக்கு வேணும்னு. பிசாசுக்கு அது வேணும். நம்ம கையில காசு இருக்கக்கூடாதுன்னு முழு மூச்சா வேலை செய்யறது யாரு சொல்லுங்க? உங்க கையில எப்படிலாம் காசு வரக்கூடாதுன்னு பிளாக் பண்றது யாரு? இந்த வசனத்தை கேட்க வர விட மாட்டான். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணம், அவனுக்கு காது குத்துவாங்க, இவனுக்கு பேர் வைப்பாங்க, எல்லாருக்கும் ஏதாவது இருக்கும். எல்லாம் ஃபங்க்ஷன், எல்லாம் கரெக்டான ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்க விட மாட்டான். ஏன்? கேட்டான உனக்கு காசு வந்துருமே, விடமாட்டான். வசனத்தை மட்டும் கேட்கவே விட மாட்டான். பாருங்க, இன்னைக்கு வந்திருந்தா எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை. இயேசு பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார், உனக்கு காசு கொடுக்க வந்தார். பரிபூர்ணம்னா என்னங்க? காசு இல்லாத பரிபூர்ணமா? சந்தோஷம் இருக்கு. சுவிசேஷத்துல என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது, வெற்றி இருக்குது, செழிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்கு, நீடிய ஆயுள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இயேசு கொடுக்க வந்ததுல அதுல பணமும் இருக்குது. பணத்தை மட்டும் பிரிச்சிட முடியாது. பணம் உள்ள உலகம் இது. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், நீ நன்றாக இருப்பாய், ஆனா காசு மட்டும் கையில இருக்காது நான் சொன்னாரு. எல்லாமே இருக்கும்னு சொன்னார். அப்ப இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்க தாத்தா சொன்னது, உங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அப்படியே எழும்பி வரும். படிப்பு இல்லை உனக்கு, நம்மளால முன்னேற முடியாது, இவ்வளவுதான் நம்மளுக்கு, அவன் நம்மளை தூக்கி விடல, அந்த அப்பார் அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவனுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி உதவி இருக்கு, அவன் தூக்கி விடுவான், ஆனா நம்மளுக்கு யாரும் கிடையாது. எல்லாம் அப்படி மேல வரும். நான் சொல்றேன், யாருமே தேவை கிடையாது, இயேசு மாத்திரம் போதும். எதுக்கு? உங்களை மேல தூக்குறதுக்கு. சரி, மனுஷன் யாரும் வேணான்னா, மனுஷன் இல்லாத உலகம் இல்லை அது. மனுஷ தயவு வேணும் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஒருத்த என்ன கீழே தள்ளணும்னு நினைக்கும் போது என் வாழ்க்கையே போச்சுன்னு நான் உட்கார வேண்டாம். யோசேப்ப சொந்த அண்ணன் மாதிரிதான் தூக்கி போட்டது. ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடல. அந்த ஊர் ராஜா கூப்பிட்டு அவனுக்கு பதவியை கொடுக்குறான். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆனா இந்த மனதை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்போ முதலாவது இந்த பரிபூர்ணம் உண்டாகிறதுக்கு இந்த மைண்டில் கொஞ்சம் மாற்றம் உண்டாக வேண்டியதா இருக்குது. எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ரொம்ப இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்க சபதம் எடுத்துக்கிட்டு, இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படிலாம் சபதம் எடுக்கிறது இல்லை, நான் உருப்படியே கூடாது,
ஒரு ஆள் சாப்பாடு தவிர எனக்கு சாப்பாடு இருக்கக்கூடாது. அதான் பாருங்க, ஒருத்தர் பண்ணுவாராம், ஒரு ஊழியக்காரரு காசு வந்த உடனே அந்த காசை போட்டு மிதின்னு மிதிப்பாராம். பிசாசே போ, பிசாசே போ, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு காசை போட்டு மிதிப்பாராம். அப்புறம் அந்த காசை எடுத்துட்டு தான் போய் இட்லி வாங்கி சாப்பிடுவாராம். அவரே சொல்றாரு, அறிவீனமா பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாரும் யாரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க, பணம் என்கிற பிசாசு, அது பணம் ஆசை வந்துடும், அதனால பணத்தை கீழே போட்டு மிதி. பணம்லாம் ஒன்றும் நியூட்ரல். பணம் இங்க கடையில கத்தி விற்கிறாங்க. கத்தி நல்லா பெரிய கத்திலாம் இருக்குது. இப்போ கறி வெட்டுறதுக்கெல்லாம் பெரிய கத்திலாம் வச்சுடுறாங்க. ஏன்னா வீட்டுல எல்லாம் கறி வெட்டுறாங்க பார்த்தீங்களா, பெரிய கத்தியா இருக்கு. போய் கத்தி வாங்கும் போது எவனும் போட போறான் போல, எவனும் போறான்னு தெரியல யோசிக்கிறாங்க அவங்க. அப்படிலாம் யோசிக்கல, வாங்கி அவங்க விற்கிறாங்க. எதுக்கு விற்கிறாங்க? வீட்டில் போய் ஏதோ மட்டன் சிக்கன் வெட்ட போறாரு போலன்னு நினைக்கிறாங்க. இல்ல கத்தியை விற்க கூடாது, இன்னையில இருந்து எல்லாரும் எவனா கத்தி எடுத்துட்டு போய் குத்துறான் இன்னொருத்தனை, கத்தியை விற்க கூடாது. அப்படிலாம் இல்ல, அது தவறான ஒருவனுடைய கையில் இருக்கிறது. தவறான ஒருத்தன் கையில் இருக்கிறதுனால அவன் போட்டுறான். நம்ம வீட்டில் கரெக்டா எங்க வைக்கணுமோ வச்சு கறி காய்கறி எல்லாம் வெட்டுறதுக்கு வச்சிருக்கோம். காசு மோசம் கிடையாது, காசு நியூட்ரல். நல்லவன் கையில காசு இருந்துச்சுன்னா நல்லது செய்யறான். அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான், அவன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இன்னொரு பிள்ளைக்கும் ஸ்கூல் ஃபீஸை கட்டுறான். இன்னொருத்தன் அதுல போதைப் பொருளை போய் வாங்கிட்டு இருக்கிறான், கடத்தல் வேலையை பண்றான், என்னெல்லாமோ தப்பான விஷயங்களை பண்றான். அப்ப காசு தப்பா? காசுலாம் தப்பு கிடையாது, காசு தப்பு கிடையவே கிடையாது, நியூட்ரல் அது. இப்ப நீங்க உங்கள் இருதயத்தை, சுத்தமானவர்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும், அவ்வளவுதான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் இயேசு சொல்றாரு, நீ பரிபூர்ணம் அடைய வேண்டும், உன் வாழ்க்கையை அனுபவிக்கிறவனாக நீ இருக்க வேண்டும், அதை நிரம்பி வழிகிறவராகவும் அதை மிகுதியாகவும் நீங்கள் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கதான் இயேசு வந்தார். அதுல மிகவும் முக்கியமா நம்ம கருத வேண்டியது, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறதுனால காசு, பணம் கொஞ்சம் நிறைய இருக்கணும். நிறைய இருக்கும்னா எத்தனை லட்சம் அதெல்லாம் சொல்ல வரல, எத்தனை கோடி அதுவும் சொல்ல வரல, தேவைக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். உங்க வாழ்க்கையில எப்பயுமே அதிகமா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க தான் இயேசு வந்தார். சரி, இதுல முதல் காரியம் நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, அதாவது பரிபூர்ண ஜீவன். இயேசு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்க வந்தாரு. இந்த நல்ல வாழ்க்கையில மனசை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். மனசை சரி பண்ணாதான் இது என் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இதுல முதல் காரியம் என்னன்னா, இயேசு ஐஸ்வர்யவான். ஏன் இயேசு ஐஸ்வர்யவான்னா, நம்முடைய பரம தகப்பன் ஒரு ஐஸ்வர்யவான். நம்முடைய பரம தகப்பனை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம். அவர் யாராக இருக்கிறார்? ஐஸ்வர்யவானா இருக்கிறார். ஆகையினாலதான் நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன். உங்க அப்பா யாரோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்க அப்பா ஐஸ்வர்யவான். இன்னைக்கு நம்ம இங்க நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆராதிக்கிற இந்த தெய்வம் ஒரு ஐஸ்வர்ய தெய்வம். அவர்கிட்டயே காசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்ல, அவர்கிட்டயே பாவம் ரொம்ப கஷ்டங்க, ஐயோ எங்க இருக்கு பாவம் தெரியல, அவரு காசு கஷ்டப்பட்டு இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, அவர் ஐஸ்வர்யமான ஒரு தெய்வம், ஐஸ்வர்யமான ஒரு தகப்பன். 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே எங்க தரித்திரரானாரு? கல்வாரி சிலுவையில் இயேசு தரித்திரமானாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தார். பரலோகத்தில் இருக்கும்போது ஐஸ்வர்யவான், நம்முடைய அப்பா ஐஸ்வர்யவான், குமாரனாகி இயேசு ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவானன் இந்த பூமியில வரும்போது ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தார். அவருக்கு ஐஸ்வர்யம் ஈர்க்கப்பட்டது. பிறந்த கொஞ்ச நாள்ல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், ராஜாக்கள், அவங்க எல்லாம் தூப வர்க்கத்தையும் வெளியேறப்பெற்ற பொருட்களையும் வெள்ளியும் பொன்னியும் அந்த குழந்தையாக இயேசு கொட்டுறாங்க, பாக்ஸ்ல கொண்டு கொட்டுறாங்க. நம்ம சும்மா இந்த டிராமா போடுறதுக்கு சும்மா பாக்ஸ் மாதிரி கொண்டு வரோம். பெரிய ஒட்டகத்துல அங்க பெரிய பெரிய பாக்ஸை தூக்கிட்டு
இயேசு ஐஸ்வர்யத்தை ஈர்த்தார். எப்போ ஈர்த்தாரு? பிறந்த கொஞ்ச நாளே ஈர்த்தார். அவர் போகிற இடமெல்லாம், வருகிற இடமெல்லாம் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. இயேசு குறைவில் இல்லை, குறைவில் இல்லை. அப்படிப்பட்டவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது ஐஸ்வர்யவான தொங்கல, தரித்திரமா தொங்கினார். எதுவுமே இல்லை, ட்ரெஸ் கூட இல்லை. உலகத்தில் இருக்கிற சாபங்க, தரித்திரம் எல்லாம் இயேசு மேல வந்துச்சு. ஏன்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தம்? நான் தரித்திரனா? ஆமா, ஓட்டாண்டி, ஒண்ணு இல்லாதவன், பாவி, சாபத்துல இருக்கிறவன், கண்ணீர் வேதனை எல்லாம் அந்த பாவத்தினால வந்துச்சு. ஆதாம் செய்த பாவத்தினால எல்லா துன்பத்துக்கும் ஆளானேன். ஆனால் அந்த திருத்திரனாகிய என்னை கல்வாரி சிலுவையிலே மீட்டெடுத்தார். ஆகையினால இன்னைக்கு நான் சொல்ல முடியும் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். எதனால ஐஸ்வர்யவான்? இயேசுனால ஐஸ்வர்யவான். பாக்கெட்ல டக்குன்னு கையை விட்டுறக்கூடாது. ஒன்றும் இல்லைங்களே, பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லையே, பீரோல ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். இயேசு கூட பிறக்கும் போது ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. எல்லா சிச்சுவேஷன்ல இப்ப போற வழியில குண்டும் குழியுமா இருக்குது. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, போச்சு, அவ்வளோதான் போச்சு, ரோடு போச்சு சார், ரோடு ஐயோப்பா குழியா இருக்குது அப்படின்னு உட்காந்து அழுதுட்டா இருக்கீங்க. போற வழியில அங்க இருக்கும், அப்படியே வேற ரூட் எடுப்பீங்க, இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஆடி கீடி என்ன ஆனாலும் என்ன பண்றோம், வீட்டுக்கு போயிடுறோம். இயேசு பிறக்கும் போகுது ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது ஹோட்டல் ரூம் இருக்குதான்னு தான் பார்த்தாங்க அப்பா அம்மா. மரியாளும் யோசேப்பும் போற வழியில சத்திரத்தை தேடினாங்க. ஹோட்டல் ரூம் இருக்கா, லாட்ஜ் இருக்கான்னு பார்த்தாங்க. எல்லாம் ஃபுல்லு, நைட்டு. இவங்களுக்கு பிரசவ வழி வேற வந்துச்சு. அதனால ஒரு மாடு மாடுலாம் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல என்ன பெரிய பெரிய ஐடி கம்பெனியா இருந்துச்சு அந்த காலத்துல. நம்மளுடைய பெருசா யோசிக்கிறது, எல்லாருமே ஆடு மாடு வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க தான். கழுதையில போறவங்க வந்து கொஞ்சம் காசு இருக்கிறதா கழுதையிலே போக முடியும். கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்படி ஒன்றும் ஆண்டவர் வந்து கஷ்டத்துல நீ இயேசுவை சுமக்கிறா, கஷ்டப்பட்டு போ அப்படின்லாம் சொல்லல. காசு கூட வச்சு ரூம் போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல ரூமு. அதை எடுத்துட்டு இங்க வந்துட்டு நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துன்னு இருக்கிற, நீ இயேசு நம்மளுக்காக ஆடு மட்டையில இருந்தாரு, மாடு பத்தியில இருந்தாரு, புல்லு வச்சு படுத்திருந்தாரு, புல்லன்ல கடத்தி இருந்தார்கள், நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல போற, வீட்டிலே இரு. எதை கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்றாங்க பாருங்களேன். இயேசு வாழ்ந்த போது தலையணை வைத்து கப்பல்ல படுத்திருந்தாரு. எங்க தாத்தா பாலத்தை பூட்டெல்லாம் வந்து தலையில பட்டாங்களான்னு தெரியல. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தலையணை வச்சு படுத்திருந்தாராம். அதாவது சும்மா நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது எடுக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். ஐஸ்வர்யம் உள்ளவர் என்னுடைய தரித்திரத்தை எடுத்து என்னை ஐஸ்வர்யவானா ஆக்கி விட்டார். முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு காசு இல்லை, ஏதோ இல்லைன்றதுனால அதுக்கு ஏதாவது வசனத்தை தேடி இயேசுவும் அப்படிதான் இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. அதை மாத்தணும், இதை மாத்தணும். இதை மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னது? இயேசு எனக்காக தரித்திரனார். இயேசு தரித்திரமானது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யவானானது உண்மை. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். இதை மாற்றவே கூடாது. புரியுதா? புரியுதா? ஆமா. உங்க வீட்டில் போய் சொல்லுங்க, வராதவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவான். மாற்றமே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் வரும், அடுத்து போடப்படும். நிலங்களை வாங்குவீங்க, வீடை வாங்குவீங்க, உங்களுக்கு தேவையான வாகனம் வரும், அதெல்லாம் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் என் மனசுக்குள்ள போக வேண்டியது நான் ஐஸ்வர்யவான். அவ்வளவுதான். இதுல மாற்றமே கிடையாது. ராஜா வீட்டுல ஒரு புள்ள பிறந்துச்சுனால என்ன அர்த்தம்? ராஜா தான் அடுத்து. இன்னைக்கு வந்து பிரின்ஸ், ஆனா அடுத்து வம்சத்தில் ராஜாவாக ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாரு. எப்ப ராஜாவாவாரு? ஒரு வயசு வரும்போது உன்னுடைய தகப்பன் என்ன ஆக்கி வர்றார்? ராஜாவா ஆக்கி வைப்பார். ஆனா ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் கிங். நானும் இன்னைக்கு சொல்றேன், யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். மீட்கப்பட்டிருக்கிறோம்.
கல்வாரி சிலுவையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன ஐஸ்வர்யவான் இல்லை என்று சொன்னால் சிலுவையை அவமதிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத கள்ள உபதேசம்னு சொல்லி பிசாசு சொல்லிட்டு இருக்கான். இப்ப யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா, இது புதுசாக வந்திருக்கிறது, அமெரிக்காவில் இருந்து இறக்கி உள்ளார்கள், இது கள்ள உபதேசமாக்கும், இது யாரும் கேட்காதீர்கள், இது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், இது நீ கார் வச்சுக்கலாம், பங்களா வச்சுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள், இது இயேசு சொல்லவில்லை. நீ வேணானா விட்டுரு, உனக்கு வேணானா விட்டுரு, நீ வீடு வாங்காத, என் நடு ரோட்ல போயிறேன், ஏன் உன்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துரு. இவங்க எல்லாம் பேசுறவங்க என்னன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருப்பாங்க. பேசுறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சொந்த வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. என் நடு தெருவில் அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இல்லையே. பிசாசு பண்ற வேலை இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிசாசு என்ன பண்றான், நல்ல ஆக விடாம சும்மா இப்படி பைபிளை ஒன்று திறந்து வச்சுட்டு ஏசுலாம் அப்படிலாம் சொல்லலையாக்கும், பணாசா பிடிச்சிச்சுன்னா உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருமாக்கும், இதெல்லாம் நீ கேட்காதாக்கும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. இலைய போட்டாச்சு, எப்போ போதும்னு சொல்வீங்க? கேசரி வைக்கிறப்ப போதும் நான் சொல்வீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் கேசரி வைக்கணும், அப்புறம் வெங்காயம் வைக்கணும், அப்புறம் தால்ச்சா வைக்கணும், கத்திரிக்காய் வைக்கணும், பொரியல் வைக்கணும், அப்புறம் என்ன போடுறான் அவன், பிரியாணி போடுறான், 65 போடுறான். அதுலேயும் நல்ல பீஸ் இல்லைன்னா நீங்கள் கேட்டு வாங்குவீங்க. 2வது ரவுண்டு போகணும், அப்புறம் ரசம் சாதம், மோர் சாதம், கடைசியில் பாயாசம் போட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா எந்திரிக்கவே முடியல, அப்போ கூட சரி லைட்டாக சாப்பிட்டு வர ரவுண்டு வரான். சார் வேணுமா, சூடாக இருக்கு, இப்போதான் திறந்து தேக்ஸான்றான். அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, சரி போடு நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு இப்ப எந்திரிக்க முடியாம இருக்கும் போது அவன் அடுத்து கொண்டு ஊத்துறான் பாருப்பா, போதும்பா ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்றீங்க. எப்ப சொல்றீங்க, எப்ப சொல்வீங்க போதும்னு சொல்லுங்க, எப்ப சொல்வீங்க போதும்னு? அவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து நிரம்பி வழிஞ்சு அதை மிகுதியாய் பெற்ற பிறகுதான் சொல்லுவார்கள். பரிபூர்ண ஜீவனை பெறதுக்கு முன்னாடியே போதும் 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 எப்படி வரும்? எல்லாம் மாத்தி செய்யறது மதம். இதெல்லாம் மதம். இந்த மதவாதிகள், இயேசுக்கு பிடிக்காதவங்களே இந்த மதவாதிகள் தான், பரிசேயர்கள். அவனுக்கு தான் ஆனா பைபிள் ஃபுல்லா தெரியும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், மோசே, எலியா எல்லாம் கரெக்டா சொல்லுவானுங்க. எல்லாம் தெரியும். இயேசு அதாவது மேசியா எங்க பிறப்பாருன்னு முதற்கொண்டு தெரியும், தீர்க்கதரிசி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா மேசியா முன்னாடி நிக்கிறாரு, தெய்வ குமாரன் முன்னாடி நிக்கிறாரு. இவன் சொல்றான் பிசாசுன்றான், நீ பிசாசினால் நிறைந்திருக்கிறான். யார? தேவ குமாரனை, வேதத்தை அறிந்தவர்கள். கண்ணு குருடா இருக்கவன், பிறந்ததுல இருந்து குருட, அவனை சரியாக்குறாரு. நீ பிசாசு வச்சு ஏதோ ட்ரை பண்ற அப்படின்றான். கடைசியில கொன்னதும் அவனுக்கு தான். இதான் மதவாதிகள். ஆனா இயேசு சொல்றாரு, இவனுங்களுக்கு புரியவே செய்யாது. ஆனா ஒருத்தன் பாவி, அவனுக்கே தெரியும் அவன் பாவின்னு. அவன் ஜபம் பண்றப்ப கூட அவன் தலைய தூக்கி ஜபம் பண்ண முடியல, அவ்வளவு அவன் பாவி. நான் ஒண்ணு இல்லாத நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, உன்னை நான் ஏற்றுகிறேன், வா, ஏன்னா நான் சொல்றது உனக்கு புரியும். இயேசு எளிதாக அற்புதம் செய்தார் பாருங்க. யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் உடம்பு சரியாம இருக்கிறான், நீ வரல வேணாம் இயேசுவே, நீ வர வேணாம், இங்கே இருங்க, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவன் சரியாயிருவான்னு. யாரு? நூற்றுக்கு அதிபதி. யூதன் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. அவன் சொல்றான், நான் நூற்றுக்கு அதிபதி, 100 பேரு நான் உக்காருவான், எந்திரினா எந்திரிப்பான், ஆனா சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம் நீர் சொல்லும் அவன் சரியாயிருவான். ஆனா வேதத்தை படிச்சவனுங்க சொல்றானுங்க, பிசாசு புச்சுக்குது போல, மனசு தெளிவே இல்லை, மனம் புதுசாகல, போய் அடைச்சு வச்சிருக்கு. நான் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அப்படி இருக்கக்கூடாது. வசனத்துக்கு போங்க,
இப்ப நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைக்குங்க, நீங்க ஒரு 2 மாடி வீடு கட்டி இருக்கிறீங்க, உங்க புள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. கல்யாணம் ஆகி வைக்கிறப்போ பக்கத்துல ஒரு லைட்டா இப்படி இப்படி ஒரு கூரை போட்டு இப்படி ஒன்னு இறக்கிட்டு போய் வாழுன்னு சொல்வீங்களா? வீட்டு பக்கத்துலயே ஒரு மொட்டை இப்படி தட்டி, இந்த பிளாஸ்டிக் ஷீட் விற்குது பாருங்க, லாரியில எல்லாம் கவர் பண்றாங்கல்ல மழை பெய்யக்கூடாதுன்னு, அதுல 4 கொம்பு நட்டு இப்படி சற்று மாதிரி அடிச்சு கூரை போட்டு வீட்டுல இருக்கிற 2 பாத்திரத்தை எடுத்துட்டு போய் நீ கல்யாணம் ஆயிடுச்சுப்பா போய் குடும்பம் நடத்துன்னு சொல்லுவீங்களா? அட்லீஸ்ட் உங்க வீடு மாதிரி போடுவீங்க, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் பெருசா போட்டு கொடுப்பீங்க. இயேசு சொல்றாரு, டேய் உன் புள்ள அப்பம் கேட்டா நீ என்ன கல்லையா தர, இல்ல மண்ணு தெரியா? மீன் கேட்டானா பாம்பின் தேலுமையா புடிச்சு தர? பொல்லாதவன் நீயே அவன் அப்பம் கேட்டானா அப்பம் தெரிய, நீ என்கிட்ட ஐஸ்வர்யம் கேட்டா நான் தராமலா இருப்பேன்? அவர்தான் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையில இயேசுவை நொறுக்கி, இயேசுவை தரித்திரமாக்கி என்ன பண்ணிட்டார்? என்னெல்லாம் ஐஸ்வர்யவானா கேட்டார். நான் மறுபிறப்பு பிறந்த அந்நேரமே ஐஸ்வர்யவான். நீங்களாம் ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து பிறந்திருக்கலாங்க, உங்களுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், உங்க குடும்பம் பெரிய குடும்பமா இல்லாம இருக்கலாம், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறீர்கள். இயேசுவின் மூலமாக செல்வ சீமான்களாய், செல்வந்தர்களாய் இருக்கிறீர்கள். ஆமா, அதான் என் ஸ்டேட்டஸ். உலகத்துல இருக்கிறவனுக்கு புரியாது. அவன் எப்படி கணக்கு போடுவான்? நம்ம கார் எவ்வளவு நீளமா இருக்குதுன்னு பார்த்து தான் நம்மளை கணக்கு போடுறான். நம்ம வீடு எவ்வளவு ஹைட்டா இருக்குதுன்னு வச்சுதான் நம்மளை கணக்கு போடுறான். அவன் போட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றான், அதை கூட நான் தரேன்றாரு. கார் நல்ல நீளமா இருந்தா உன்னை பெருசா யோசிக்கிறானா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய கார் வாங்கி ஓட்டுன்றாரு. இல்ல எனக்கு வேணாம், அப்போ விட்டுருங்க. உங்களுக்கு வேணானா விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல பெரிய கார் வைத்திருந்தால் பரலோகம் போக முடியாது. சார், இரும்புக்கும் பரலோகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? புரியல. எப்படி சம்பந்தமாகும்? அப்ப ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு ரெடியா? பணம் அதை நாடுகிறார்கள், பொருளாசை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எத்தனையோ பிச்சைக்காரங்க பொருளாசை படைச்சவங்களா இருக்கிறாங்க, பொருளாசை உடையவர்களா இருக்கிறாங்க, திருடர்களா இருக்கிறாங்க. யார் திருடுறா? யார் திருடுறா இந்த உலகத்துல? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் திருடிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, அது ரொம்ப ரேர். அது கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டர். அவன் தான் போய் இது பண்ணிருக்கிறப்பான். 1000 கோடி பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு போயிட்டு ஏடிஎம் கொள்ள அடிச்சுட்டு இருப்பானா? யார் திருடுறா? அவன் கிட்ட காசு இல்ல, அதனால தான் போய் திருடவே செய்றான். அவன் பிரச்சனையே சாப்பாடு தான், அவமானம். எவனா கேவலமா பேசிட்டான், அதனால என்ன பண்றான்? எவனே அடிச்சு காசை பிடிக்கணும்னு பாக்குறான். ஏன்? வேலை இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருகிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ உலக பராம போகாத, என்ன நம்பு. நீ மறுபிறப்பு அடைந்த அந்நேரமே ஐஸ்வர்யவானா இருக்கிறார். உனக்கு எந்த குறையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம், விஷயம் இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. இது ஒரு கிருபை, இட்ஸ் a grace. கிருபை அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு கனெக்டிங் டு வெல்த், கிருபையை கொண்டு ஐஸ்வர்யத்தோட கனெக்ட் பண்ணுது இந்த வசனம். கிருபை கிருபை, ஐயோ பணம், ஐயோ அசுத்தம், உலகம், கனெக்ஷன். இன்னைக்கு பணம்னு எல்லாம், ஐயோ பணம், பணத்தை பத்தி பேசாதீங்க சர்ச்சில், இங்கதான் பேசணும். எப்படி ஹேண்டில் பண்ணே தெரியலையே. பொருளாசையா வருது? இல்ல, அதனாலதான் வருது. இதை நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா பண ஆசை வராதுங்க, தேவனுடைய ஆசை வரும். தேவாசை வரும், பண ஆசை வராது. பண ஆசை ஓடிடும், பிச்சுட்டு போயிடும். நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து பொறுமையை கற்றுக்கொண்டு, நிதானத்தை கற்றுக்கொண்டு, விதைக்க கற்றுக்கொண்டு வரும்போது தேர்ச்சி பெற்றவர்களா மாறிடுவோம். இங்க அடிச்சு புடிங்கு, பணத்துக்கு பின்னாடி போனா சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் பேசினேனே, பணத்தை நாடி தேடி ஓடுங்கள் நான் சொன்னேன். இயேசு உங்களுக்காக செஞ்சார்னு சொல்றேன். இயேசு மேல உங்களுக்கு அன்பு வருங்க. எனக்காக நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டவராய் அந்த 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 சிலுவையில ஐயோ கொடூரம் மரணத்தை சந்திச்சார். ஒரு பின் ஊசி குத்துனா உங்க கை எவ்வளவு வலிக்குது. இந்த பக்கத்துல ஓட்டையை போட்டு இந்த பக்கம் ஆணியை வெளியே தள்ளுறானுங்க. ஃபுல் பிரஷர், ஃபுல் வெயிட்ல அவ்வளவு வலி எடுக்குது.
மண்டல முற்கிரீடம், கண்ணெல்லாம் வெளியே தொங்குது, நிர்வாண போலமா அங்க இயேசு தொங்குறாரு. எதற்காகனா நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கும்படிக்கு. நான் இயேசு கிறிஸ்துவை பெருமையா பேசுறேன், சிலுவையை பெரிதாக பேசுகிறேன். உங்க அப்பா உன்னை கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை பேசுறேன். இந்த ஊர் உலகத்துல 1000 கோடிக்கு ஒரு சொத்து இருக்கு உங்களுக்கு. உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளுன்னு தெரியுது. 1000 கோடிக்கு சொத்து வருது, அடப்போப்பா அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா இந்த ஊர் உலகம் என்ன செய்யும்? என்ன மாதிரி ஐயோ எப்பா நல்ல பிள்ளைப்பா அப்படியா சொல்லும். எவ்வளவு ஒரு மோசமானவனா இருப்பான் உலகத்துல. அவங்க அப்பா அவனுக்கு சம்பாதிச்சு சேர்த்து ஒரு கஷ்டம் இல்லாம அதை கொடுக்கறாரு, அதை அனுபவிக்க தெரியாம இருக்கிறானு கேவலமா பேசல. இன்னைக்கு அவ்வளோ கிறிஸ்தவங்களும் அப்படித்தான் பண்றாங்க. இயேசு கொடுக்க வந்தார். அவர் சொல்றாரு, நீங்கள் அனுபவிக்கும்படியாக நான் வந்தேன். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க நான் வந்தேன். அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாய் பெற நான் வந்தேன். இவன் சொல்றான் ஐயோ வேணாம். சிலர் என்னன்னா, பிசாசு உங்களுக்கு காசை தருவான். எந்த பிசாசு? எந்த பிசாசுங்க காசு தருவான்? அவனே ஒரு ஓட்டாண்டி, திருடன். சரிங்களா? அவன்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆதியாகம், அதாவது பைபிளே தெரியல உங்களுக்குலாம். வானத்துல இருந்து ஒரு கிக்கு விட்டாரு, தொப்புன்னு கீழே வந்து உள்னான். சரிங்களா? ஆதாம் கிட்ட ஏமாத்தி எல்லா அதிகாரத்தையும் பிடிங்கிட்டான். இயேசு வந்து அந்த திருடப்பட்ட வல்லமை அதிகாரத்தையும் பிடுங்கி எடுத்து இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவங்கிட்ட என்ன இருக்கு? ஏமாத்துறது தான் இருக்குது. சும்மா நயமா பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஒண்ணும் இல்ல, பெரிய கூட்டத்துல நின்னு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்களுக்கு காசுலாம் வேணும், வேலைலாம் வேணும். ஆமா, இயேசுக்கு நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க, அப்பதான் பரலோகத்துக்கு வருவீங்க அப்படின்னு கூட்டத்தில் சொல்றாரு ஒருத்தர். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நாளை காலையில் யார் சாப்பாடு போடுவா? வேலைக்கு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ ஒரு வேலை செஞ்சனா அதை நான் வாய்க்க பண்ணுவேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை நான் வைப்பேன்னு சொல்றாரு. நீ கீழே இருக்க மாட்ட, மேலா இருப்ப. வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்ப. உன் அப்பம் பிசைகிற தொட்டி முதற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வீட்டுல மாவு பிசைகிற, அதுல கூட ஆசீர்வாதம் இருக்கும். நீ பேங்க் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புன்னு இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் நிரம்புன்னு சொல்றாரு. இதெல்லாம் எதை சொல்லுது? இந்த வேதம் முழுக்க என்னங்க சொல்லுது? செத்து பரலோகம் போறதா? வெறுமனை செத்து பரலோகம் போறதா? எல்லாம் செத்து பரலோகம் தான் போறோம். இப்ப அது இல்லைன்னு நான் சொல்லல, அதெல்லாம் இருக்குதுதான். ஆனா இந்த பூமியில நீங்க வாழணும். ஃபர்ஸ்ட் நீங்க வாழணும். வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் மற்றதெல்லாம் போறப்ப பார்த்துக்கலாம். இப்ப நீங்க கண்ண முன்ன நாங்க மேல போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா நான் நீங்க வாழ வேண்டும், இந்த பூமியில வாழ வேண்டும். மனுஷன் வந்து உங்களை பார்க்கும் போது ஏளனமா பார்க்க கூடாதுங்க. உங்க அப்பாக்கு கேவலம் அது. புரியுதா? எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்றேன் தெரியுமா? நான் நல்லா வாழ்ந்தா எங்க அப்பாக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நான் நல்லா இருப்பது தேவனுக்கு மகிமை. ஆமா, நான் வந்து பெரிய ஆளா, பெரிய எல்லாம் வந்த உடனே, ஐஸ்வர்யத்தை வந்த உடனே நான் என்ன பெரிய ஆளுன்னு காட்டிக்கவா போறேன்? இல்ல இல்ல, தேவனுக்கு மகிமை. காசு இல்லாம இருந்தேன், கஷ்டப்பட்டுல இருந்தேன், தரித்திரத்துல இருந்தேன். ஆனா கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கே மகிமை. அப்போ முதல் காரியம் என்னன்னா, அப்பா எவ்வளவு ஐஸ்வர்யமான இருக்கிறார் அதை யோசிச்சு பாருங்க. மதத்தை நம்பாதீங்க. மதம் ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுரும். மதம் லிட்டரலா நான் சொல்றேன், சில காரியங்களை வெளிப்படையா நான் சொல்லல. மதம் உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுரும், தரித்திரமாக்கி விட்டுரும். மதத்தை இங்க பேசவே இல்லைங்க. நம்ம பேசுகிறது உறவு, அப்பா பிள்ளை என்கிற உறவு. அப்பா பிள்ளை என்கிற உறவிலே அப்பாவுடையது எல்லாம் பிள்ளையுடையது. அப்பா அது எல்லாமே பிள்ளையோடது. மதம் அதை ஒத்துக்காது. மதம் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லும், உனக்கு எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லும். அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாதீர்கள். இரண்டாவது காரியம், ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது. பிசாசினிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை. அவன் வச்சிருக்கிறது திருடப்பட்டது.
வெள்ளியும் பொன்னும் தேவனுடையது, பூமியும் அது நிறைவும் தேவனுடையது. எங்க அப்பா அது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தெரியுமா? எந்த பிசாசு உண்டாக்குச்சு? முத குட்டி பிசாசு வந்து சூரியனை உண்டாக்குச்சா? அடுத்த குட்டி பிசாசு வந்து மரத்தை உண்டாக்குச்சா? எந்த குட்டி பிசாசு வெள்ளியை கீழே போட்டுச்சு இல்ல தங்கத்தை போட்டு வச்சுச்சு? இல்லையே. தம்முடைய வார்த்தையினால் இந்த பூமியை உண்டாக்கினார். தம்முடைய பிள்ளையாகி ஆதாம் ஏவாளுக்காக இந்த ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி வைத்தார். எல்லா ஐஸ்வர்யமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதை திருடி வச்சிருக்கான் திருடன். இதெல்லாம் யாரு? உங்களுடைய பிறப்புரிமை. ஐஸ்வர்யவானா இருப்பது பிறப்புரிமை. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எந்த கரம்? தேவ கரம். ஐஸ்வர்யத்தை தருகிற கரம், கனத்தை தருகிற கரம். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தரக்கூடிய கரம் அது தேவ கரம். தேவனுடைய கரம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தேவனுடைய கரம், அப்பாவின் கரம் உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொண்டு வந்து தருவதாக. அதை சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சொல்லுங்க. அப்பா, உங்க கரத்துல இருந்து ஐஸ்வர்யத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது பாவம் இல்ல. எவ்வளவு பேச வேண்டியதா இருக்குது பாருங்க நம்மளுக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல இந்த உலகத்துல எத்தனையோ சபையில நீங்கள் தரித்திரமா இயேசுவுக்காக இருக்க வேணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றானுங்க தெரியுமா? அவனை ஒண்ணுமில்லாம ஆக்க நினைக்கிறாங்க, அவனை பிச்சைக்காரனாக்க நினைக்கிறாங்க. கடைசியில என்ன ஆகும்? இந்த சுவிசேஷம் எங்கேயுமே பிரசங்கப்படாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு வல்லமையே காசு தான். காசை உருவிட்டீங்கன்னா அவனுக்கு வல்லமையே கிடையாது. இன்னைக்கு நடக்கிற எல்லா மோசத்திற்கும் ரூட் என்னது? பணம். கரெக்டா? ஒருத்தனை போய் கொலை பண்ணிடுறாங்க, ஏன்? காசு தராங்க. காசு கொடுத்து என்ன வேணா செய்யறாங்க. இன்னைக்கு காசு தான் பவர். ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருந்தா என்ன வேணா செய்யலாம். ஆளுகிறவர்களே கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்போ ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள். ஆளுகிறவங்களே, ஊர் ஆளுறவங்களே அவங்க கையில வச்சுக்கிறாங்க. அவங்க சொல்றதா நடக்கிற மாதிரி. காசு தான், பணம் தான் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. இதை பண்றது பிசாசு. தீய திட்டங்களையும் தீய காரியங்களையும் இந்த மோசமான மனுஷனுக்குள்ள வச்சு, இந்த பணத்தை வச்சு அதை ஏக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த காசு உங்களுக்கு வருது, அந்த பணம் உங்களுக்கு இல்ல வந்துருச்சுன்னா தேவ திட்டம் நிறைவேறும். அதுக்குதான் நீங்க அதை விரும்பணும், ஆசைப்படணும். வேலைக்கு போறது நல்லது, வேலைக்கு போங்க, வேலையை பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதுல உயர்வை தருவாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீங்கள் ஐஸ்வர்யம் ஆக்கப்படுவீர்கள் என்பது யோசி. கல்வாரி சிலுவையில நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யவான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். சூப்பர் நேச்சுரலா வரும். யோசிங்க, வீடுகளை கொள்வோம், நிலங்களை கொள்வோம், பணம் வரும், எனக்கு எப்படியாவது நடக்கும், ஆண்டவர் செய்ய வைப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த வேதம் முழுக்கா, இந்த வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது சாதாரணமா நடக்க முடியாது நம்புற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆண்டவர் சொன்னாராமா வானம் வந்துருச்சாமா, சொன்னாராமா வெளிச்சம் வந்துருச்சாமா, நம்பவே முடியல. மண்ணால உருவாக்குனாராம், ஊதுனாராம், சுவாசத்தை மனுஷன் ஆகிட்டானாமா, நம்ப முடியல, நம்பவே முடியல. ஒருத்தனா இருந்தானாமா ஆபிரகாம், ஒண்ணு இல்லாதவனா இருந்தானா, கோடீஸ்வரனா ஐஸ்வர்யவானா மாறிட்டானாமா. யாக்கோபு வெறும் கையா போனானாமா, 2 பரிவாரங்களா பெரிய ஆளாயிட்டானாமா. யோசேப்பு அடிமையா இருந்தானாமா, ஜெயில இருந்தானாமா, பார்வோனுக்கு தகப்பன் மாதிரி பெரிய ஆளா போய் ஆயிட்டானாமா, நம்பவே முடியல. இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் பேர் இருந்தாங்களாம். கட்டாத வீடு கிடைச்சிச்சான், நாடாத தோட்டம் கிடைச்சிச்சான், எகிப்துடைய சம்பாத்தி, எகிப்துடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவங்க கொள்ளையிட்டாங்களாமா, நம்ப முடியல. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எந்த சம்பவமும் உங்களால் நம்ப முடியாது. அப்ப பைபிளை தூக்கி போட்டுறதா?
தீர்க்கதரிசி ஒரு முறை சொல்றாரு, ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கிறான், ஆக்ஸ் வச்சு வெட்டிட்டு இருக்க போது இரும்பு உழுந்துருச்சு, தண்ணில குளத்துல விழுந்துருச்சு. ஐயோ, நான் கடனுக்கு வாங்கினேன்னு அவன் சொல்றான். ஒரு குச்சை வெட்டி போடு, இரும்பு மிதந்தது. இரும்பு எப்படிங்க மிதக்கும்? இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. ஆனா நடந்ததே. சாரி பார்த்து விதவை சொல்றாங்க, கடைசியா நானும் என் புள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம்னு சொல்றாங்க. நீ சாவதில்லை, சாக மாட்டேன். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சு எப்படி செய்ய முடியும்? இன்னொரு அம்மா சொல்றாங்க, வித அம்மா சொல்றாங்க, ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. கதவெல்லாம் மூட்டிட்டு பாத்திரத்தினால நிரப்புன்றாரு. பாத்திரத்தை நிரப்பி எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது. எது எப்படிங்க ஒரு குடம் அவ்வளோ குடமா மாறும்? அத்தனை பாத்திரத்துல எப்படி போட முடியும்? அற்புதர், அதிசயமானவர், நன்மை செய்கிறவர், ஐஸ்வர்ய சம்பனர், தேவைகளை சந்திக்கிறவர், உங்களை வெட்கப்படுத்தாது இருக்கிறவர், பரிபூர்ணத்தை தருகிறவர். இங்க போட்டிருக்க பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அது நிரம்பி வழியும் வரை அதை மிகுதியாய் பெறவும் அவர் வந்தார். சாரி பார்த்து விதவை வீட்டுல என்ன இருந்துச்சு? அனுபவிக்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை ரொட்டி வேணா போட்டு சாப்பிடலாம், எத்தனை ரொட்டி வேணா போட்டு போட்டு சாப்பிடலாம். நிரம்பி வழியுது, மிகுதியா இருந்துச்சு. யோவான் 10:10 அந்த அம்மா வாழ்க்கையில நிறைவேறுச்சு. ஒரே ஒரு குடம் என்ன, அதை எடுத்து ஊத்தி 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 அது நிரம்பி வழிகிற மாதிரி இருந்துச்சு. எப்படி? யோவான் 10:10 அந்த வாழ்க்கையை தான் இயேசு கொடுக்க வந்தார். வேதம் முழுக்க நீங்க அதை பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், உன் மனசை புதிதாக்கிருங்க. அதெல்லாம் வராது, இதெல்லாம் வராது, இப்படி வாழ முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் இருப்பீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய வீட்டில் வேணா வாழலாம், எத்தனை கார் வேணா வச்சுக்கலாம், எத்தனை கோடி வேணா நீங்க வச்சுக்கலாம். நிர்ணயிப்பது நீங்கள். அந்தந்த மனுஷன். உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையை உங்க கையில கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கை என் கையில கொடுத்துட்டாரு. நான் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். சில மெத்தடை வச்சிருக்கிறாரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்ய தகப்பன், என் தேவன் ஐஸ்வர்யவான். அதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னது? தேவனிடத்திலிருந்து தான் ஐஸ்வர்யம் வருகிறது, பிசாசிடத்திலிருந்து இல்லை. ரெண்டு விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த வாரம் ஃபுல்லா அதை யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவான தகப்பனே, ஐஸ்வர்யவான தெய்வமே, காலைல எந்திரிச்சு சொல்லுங்க, ஐஸ்வர்யவான தகப்பனே, ஐஸ்வர்யமான தெய்வமே, உமக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யம் வாழ்க்கையில வரட்டும். எல்லா மனுஷரையும் உயர்த்துகிறது உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடியும்? என்னை மேன்மைப்படுத்தும், என்னை உயர்த்தும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை ஐஸ்வர்யவானாக்கும். அந்த ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சதை ஈஸியா உங்க லைஃப்ல பண்ண வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்ல, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்ல, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாழ்க்கையை நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். இந்த பரிபூர்ணமும் சம்பூர்ணமுள்ள வாழ்க்கை ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறவர்களாக இருக்கட்டும். கர்த்தாவே, நிரம்பி வழிகிற வாழ்க்கை, குறையில்லாத வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். வந்துக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது பள்ளிக்கட்டும். இன்றைக்கு பேசப்பட்ட வசனங்கள் வந்து பள்ளிக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். உடைய வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஐஸ்வர்யவான்களாய் இந்த பூமியில வாழ்வதற்கு, ஒரு குறைவில்லாமல் வாழ்கிறதற்கு, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எல்லா நன்மையும் நீர் செய்து முடிப்பீராக. ஒருவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.